ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 24வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே பயங்கர சண்டை ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே அல்ல கை பொண்ணு நம்ம மாஸ்டர் இருக்காருல, அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருந்தால, இங்க பாருங்க கண்டிப்பா நான் அவங்களெல்லாம் தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு அல்ல கை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா மாஸ்டர் அதை விட ஸ்ட்ராங்கா இருக்காரு. அங்க பொண்ணுங்கள்லாம் தோக்கடிச்சிட்டு இருக்காரு. ஆனா பாத்துட்டு இருக்கும் போதே அந்த நேரத்துல லூயன் அங்க வந்துடுறான். லூயனை பார்த்ததும் மாஸ்டருக்கு இப்பதான் ஷாக் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி டாக்டரா பாத்திருக்காருல, இவன் தான் லூயனா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்க, அங்க இருந்து கிளம்பி கொஞ்சம் தள்ளி போனாங்களே நம்ம தங்கிலியும் இன்ஸ்பெக்டரும். தங்கிலி நேரா கூலா போயிட்டு அந்த ஒரு இடத்துல நின்னுட்டு ஏதோ கையில இருக்கிற காயெல்லாம் சும்மா விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா புரியல. ஆனா அமைதியா பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், ஆனா எந்த ஆபத்தும் வரல, ஏதோ உனக்கு இதுல வில்லங்கமா இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறான். ஆமா எனக்கும் அப்படிதான் தெரியுது, ஆனா என்ன பண்றது அப்படின்னு தங்கிலி அவன் பாட்டுக்கு கேஷுவலா போயிட்டு, அங்க பூவா இருக்கு, இந்த பூவெல்லாம் பாத்தியா, பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா அதுல பயங்கரமான பாய்சன் இருக்கு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் பாக்குறான், நீ அப்பல இருந்தே ரொம்ப ஒரு மாதிரி நக்கலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, நீ என்ன யாங்கு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம தங்கிலி இன்ஸ்பெக்டரை பார்த்து, ஆனா நான் யாங்கு கிடையாது, இப்பயாவது உண்மையை கொஞ்சம் புரிஞ்சுட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு சிக்னல் ஒண்ணு வருது. இந்த சிக்னல் மாஸ்டர் இருந்து தான் வருது போல. தங்கிலி யோசிச்சு பாக்குறான். ஏற்கனவே மாஸ்டரை பார்த்துட்டு வரும்போது இங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே தங்கிலி சொல்லியிருக்கான், லூயன் நாங்க இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா டைரக்டா வரமாட்டான், என்னை எங்கேயாவது அவனாவே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். சோ நான் என்ன பண்றேன், நானாவே வாலண்டியரா வேற இடத்துக்கு தள்ளி போயிடுறேன். அப்போ போயிட்டு கிடைக்கிற கேப்ல லூயன் உங்ககிட்ட வருவான். அந்த நேரத்துல போய் நான் சுஞ்சியை காப்பாத்திடுறேன். அது வரையே ரெண்டு பேரா பிரிச்சு விடுறேன். லூயன் கிட்ட யாரு சண்டை போடுறது, அந்த அல்லக்கைங்க கிட்ட யாரு சண்டை போடுறது நான் பிரிச்சு விடுறேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க மத்த யாராலையும் அங்க இருக்கிற யாரு கூடயும் சண்டை போட முடியாதுன்னு தங்கிலி சொல்லியிருக்கான். அதே மாதிரி இப்ப தங்கிலிக்கு சிக்னல் கொடுத்துட்டு அங்க மாஸ்டர் நம்ம ப்ளூவை கூட்டிட்டு ஷென்னை கூட்டிட்டு சண்டைக்கு போயிடுறாரு. ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பெரிய மாஸ்டர் லூயன் பக்கம் நிக்கிறார்ல, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இது நம்ம தங்கிலிக்கு தெரிஞ்சிருது. அமைதியா சிரிச்சு பாத்துட்டு இருக்கான். இங்க என்னவோ வித்தியாசமா இருக்கு, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு இந்த பூவை கையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கிலி தூக்கி போட, அது வேணும்னே கீழே விட்டுறான். இன்ஸ்பெக்டர் பார்த்து முறைக்கிறான். தங்கிலி அவன் காது கிட்ட போக இருந்த ஒரு பூச்சியை புடிச்சிட்டு, இந்த வண்டு இருக்கே லூயனோட ஸ்பெஷாலிட்டி, மறுபடியும் உன்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கான் பாரு, இதை மட்டும் உனக்குள்ள போயிருந்ததுன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்ஸ்பெக்டர், இதுக்கும் மேல நீ என்ன எத்தனை நாள் சந்தேகப்பட்டே இருக்க போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் யாங்க கிடையாது, அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன், இங்க இருந்து போலாமா அப்படின்னு நம்ம தங்கிலியே அங்க இருந்து கிளம்பிடுறான். ரெண்டு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அங்க மரம் எல்லாம் நகர ஆரம்பிக்குது. இவங்களோட வழியை பிளாக் பண்ண ஆரம்பிக்குது. தங்கிலிக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சிருது. தள்ளி போய் நில்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டரை தள்ளி நிக்க வச்சிடறான். பார்த்தா மரம் மறுபடியும் ஓபன் ஆகுது. அந்த பக்கமா ஸ்வாட் கிங் நின்னுட்டு இருக்கான். ஸ்வாட் கிங் கையை கழுத்து அப்படின்னு எல்லா இடமும் தையல் போடப்பட்டிருக்கு. இவன் பப்பட்டா மாறி இருக்கான் அப்படிங்கறதும் தங்கிலிக்கு தெரியுது. இவனை பார்த்துட்டு தான் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் தங்கிலி கண்டுபிடிச்சிடுறான். இதான் அந்த ரகசியமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் வேகமா அந்த பிளாக் மார்க்கெட்டுக்குள்ள பின்னாடியே நம்ம சேயூன் போனால, என்னவோ நீங்க நடக்க போகுது போல அப்படின்னு நேரா இறங்கி உள்ள போறான். அங்க பார்த்தா வந்துட்டு ஏதோ சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. இந்த ரிவர்ஸ் கனவு இருக்குல்ல, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யார்கிட்டயோ சொல்றாங்க. ரிவர்ஸ் கனவா அப்படின்னா என்ன கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு புரியலையேன்னு சேயூன் பார்த்துட்டு இருக்கான். அங்க அந்த சாய் வந்துடுறான். அதாவது அந்த பிளாக் மார்க்கெட் ஓனர், ஓ கெஸ்ட் வந்திருக்கீங்களா அப்படின்னு பயங்கரமா குண்டா போட்டு அங்க பாறையெல்லாம் இடிஞ்சு விழுது. நம்ம சேயூன் இருக்கிற இடமே கம்ப்ளீட் ஆயிடுது. அதை பார்த்துட்டு இந்த சாய் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் நம்ம தங்கிலி கிளம்புறதுக்கு முன்னாடி மாஸ்டரை பார்த்து, லூயன் கிட்ட எனக்கு பதிலா சண்டை போடுங்க, உங்களால அவனை தாங்க முடியாது, ஆனா நான் வர வரைய அந்த இடத்த வெயிட் பண்ணிட்டு இருங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். மாஸ்டர் லூயனை பாக்குறாரு. உனக்காக தான் பிளான் பண்ணி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, இன்னும் எத்தனை அட்டூழியம் பண்ண போற அப்படின்னு கேட்க, உடனே லூயன் பாக்குறான். எதுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். தங்கிலி வேகமா பக்கத்துல இருக்கிற இன்ஸ்பெக்டரை காப்பாத்திட்டு ஸ்வாட் கிங்கோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இன்ஸ்பெக்டரே என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஆனா வேகமா தங்கிலி பார்த்து, இதான் சரியான சமயம், நீ போய் சுஞ்சியை காப்பாத்து, இங்க இருந்து போ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அனுப்புறான். தங்கிலி அடுத்து நேரா பார்த்து, ஸ்வாட் கிங் கிட்ட என்கிட்ட நீ ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா அப்படின்னு கோபத்தோட சண்டை போட ஆரம்பிக்கும் போதே தங்கிலியோட நெத்தியில அந்த முத்திரை வந்துருது. இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருந்து போக விடாத மாதிரி நிறைய தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. மறுபடியும் டாட்டா சொன்னது அப்படின்னு ஒரு வார்த்தையும் அதே மாதிரி இந்த ஸ்வாட் கிங் சொன்னது, தங்கிலி தான் கெட்டவன் சொன்னது அவன் காதுல விழுந்துட்டே இருக்கு. தங்கிலி தான் மான்ஸ்டர்னா நான் எதுக்கு அவனை விட்டுட்டு ஓடணும், அவன் சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எங்க தங்கிலி கரெக்டா என்ன போய் நீ ஜெயிக்க முடியும் நினைச்சு பாரு, இப்பயே நான் உன்னை கொல்லு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வால் எடுத்துட்டு ஸ்வாட் கிங் அட்டாக் பண்ணி அங்கேயே தீத்து கட்டுறதுக்கு போக கரெக்டா மந்திரம் போடுற அந்த நேரத்துல தங்கிலியோட இதயத்துக்கிட்டே ஒரு கத்தி ஒண்ணு வருது. பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் தான் குத்தி வச்சிருக்கான். உடனே இந்த ஸ்வாட் கிங் பார்த்துட்டு, கலக்கிட்டடா என் புள்ள அப்படிங்கறத நீ காட்டிட்ட, அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்ப தங்கிலியை கொல்ல போறேன் அப்படிங்கறதால உன்னையும் சேர்த்துதான் கொன்னு ஆகணும், ஆனா உன் சாக்ரிஃபைஸ நான்
நான் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை தங்கிலியை கொல்றதுக்கு பவர் எடுக்க ஆரம்பிக்க தங்கிலி சொல்றான், இப்பயாவது புரியுதா இன்ஸ்பெக்டர், உங்க அப்பா உன்னை எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான், இப்ப என் மேல இருந்து வாளை எடு அப்படின்னு சொல்ல உடனே பயந்து போயிட்டு இன்ஸ்பெக்டரும் வாளை எடுத்துட்டான். உடனே அந்த ஸ்மார்ட் கிங் பாக்குறான், எதுக்கடா வாளை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே தங்கிலி வேகமா மந்திர சக்தியை போட்டு அடுத்து அவனை அட்டாக் பண்ணா அப்படின்னு போக கரெக்டா ஒரு பெரிய பவர் வந்து தடுத்து நிறுத்துது. அப்போ அந்த இடத்துக்கு தங்கிலியை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன பையனோட உருவம் வருது. எப்பவுமே கோஸ்ட் கூட இருப்பான்ல, அவன் தான் வரான். அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிறது கோஸ்டோட ஆத்மா தான் போல. அங்க வந்துட்டு எல்லா பிளானையும் சொதப்பிட்டன் ஸ்மார்ட் கிங் கிட்ட சொல்லிட்டு அவனை அங்க இருந்து தூக்கிட்டு போயிருது. இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேன், இது இந்த கோஸ்ட்னு சொன்னானே அவனோட குரல் அப்படிங்கறத தங்கிலி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இதே நேரத்துல அந்த இடம் ஃபுல்லா விஷ காத்து பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தங்கிலி நேரா கிளம்பி சுஞ்சி எங்க இருக்காலோ அந்த இடத்துக்கு போயிடுறான். நேரா அங்க ஒரு பக்கமா விட்டுட்டு தான் வந்திருக்கான் நம்ம இன்ஸ்பெக்டரை. சுஞ்சியை உள்ள போயிட்டு அவளை எழுப்பி காப்பாத்த ஆரம்பிக்க இந்த இடமும் ஃபுல்லா விஷ காத்து பரவிடுது. உள்ள பார்த்தா அங்க லூயனோட அந்த அல்லக்கை பையன் இருப்பான்ல, அவன் நின்னுட்டு இருக்கான். இது எல்லாமே விஷம், இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சுஞ்சி சொல்ல ஆரம்பிக்க உடனே அங்க இருக்கிற அல்லக்கைய பார்த்து, இந்த விஷத்தை வச்சு என்ன தீர்த்து கட்ட முடியும் நான் நீ நினைக்கிற அப்படின்னு தங்கிலி கேக்குறான். உங்களை தீர்த்து கட்ட முடியாது, ஆனா சுஞ்சியை தீர்த்து கட்ட முடியும்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, சண்டை போட்டு பாத்துடலாம் அப்படின்னு அந்த அல்லக்கை பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கூண்டுல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாது, உள்ளேயே மாட்டிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இந்த பொண்ணை நீ காப்பாத்துறேன்னு வந்துட்டல, வெளியே எங்க ஸ்போர்ட் களத்துல என்ன நடக்குது பாரு அப்படின்னு நிறைய கண்ணாடி வச்சு காட்ட எக்கச்சக்கமான ஆளுங்க இறந்து போய் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அடிபட்டு மயங்கி எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. தங்கிலி நேரா கிளம்பி வெளியே போறான். அல்லக்கை ஷாக் ஆயிடுறான். எப்படி இந்த கூண்டுல இருந்து வெளியே வந்த அப்படின்னு கேட்க, ஏண்டா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லடா அப்படின்னு தங்கிலி சொல்லிட்டு இருக்கான். உடனே அல்லக்கை சண்டை போட்டு பாக்குறான். தங்கிலிட்ட சுத்தமா முடியல. உடனே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு நல்லா தெரியும், வாழ்க்கை முழுக்க நான் பிராக்டிஸ் பண்ணா கூட உங்களோட கால் தூசிக்கு கூட வர முடியாது, ஆனா நான் என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டே தீருவேன் அப்படின்னு வேகமா தங்கிலியை அட்டாக் பண்றதுக்கு வர தங்கிலி அவனோட வால் அப்படியே நேரா அவனோட நெஞ்சில போய் சுருவிடுது. சாகிறதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு தங்கிலி கேக்குறான். உங்களுக்கு வந்து காப்பாத்துறதுனா என்னன்னு தெரியுமா, காப்பாத்தப்படுறதுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவனோட பிளாஷ்பேக் அந்த அல்லக்கை பையன் யோசிச்சு பாக்குறான். லூயன் அவனை காப்பாத்தி கூட்டு போயிட்டு ட்ரைனிங் பண்ணி வளர்த்திருக்கான் போல. இப்போ அந்த கதையை சொல்ற மாதிரி சொல்லிட்டு தங்கிலிய வேற ஏதோ மாய உலகத்துக்கு அந்த அல்லக்கை பையன் கூட்டிட்டு போயிடுறான். தங்கிலி பாத்துட்டே இருக்கான். இதெல்லாம் வச்சு என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு வேகமா அந்த பையனையும் அங்கேயே கொண்டுட்டு தங்கிலி வர வழியே இல்லாம கீழே வந்துற, செத்து போனாலும் பரவாயில்ல, இந்த இடத்த ஃபுல்லா நான் பாய்சன் பண்ணாம போக மாட்டேன் அப்படின்னு வெடிச்சு செதுறான். அந்த பாய்சன் தண்ணியில கலக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வெடிச்சு செதறி நம்ம சுஞ்சி இருந்துட்டு இருந்தாலும் அந்த ரூம் தண்ணிக்குள்ள போயிடுது. தண்ணிக்குள்ள அவன் முழுகிட்டு இருக்கும் போதே சுஞ்சிக்கு தோணுது, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், என்ன ரொம்ப அடிமையா பாக்குற எல்லாருமே என்ன பெருமையா பார்க்கணும், வீரமான பொண்ணா நான் இருக்கணும்னு நினைச்சேன், அது தப்பா, என் வாழ்க்கையை நானே வாழணும்னு நினைச்சேன், அது தப்பா அப்படின்னு கேட்டுட்டு தண்ணியில முழுகிட்டு இருக்கா. அவ பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே அவ உயிர் போகிற மாதிரி போயிட்டு இருக்கா. தங்கிலி அங்க வந்துடுறான். அவளை தூக்கி அவளுக்கு சக்தி கொடுத்து காப்பாத்துறான். அவளை தூக்கிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது முதுகு கிட்ட அவளுக்கு ஏதோ டாட்டூ மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு யோசிச்சுட்டு தங்கிலி வெளியே நேரா தூக்கிட்டு வந்துடுறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் தனியா நின்னாங்க. அவனை காப்பாத்துறதுக்கு ஷென்னை அமுச்சு வச்சிருக்கான் தங்கிலி. உன்னை காப்பாத்த சொல்லி தங்கிலி சொன்னாரு, வா போலாம் அப்படின்னு ஷென்னை அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அங்க நடக்கிற சண்டையில அவ்வளவு பேரும் பயங்கரமா அடிபட்டு விழுந்துடுறாங்க. அதுவும் இல்லாம மாஸ்டர் இருக்காருல, அவரால எப்படியும் லோயன் கிட்ட சண்டை போட முடியாதுன்னு அவருக்கே தெரியும். வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க மத்த இடத்துல எல்லாம் சண்டையை முடிச்சுட்டு இந்த மாஸ்டரோட சின்ன சின்ன பீஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. டேய், நீங்க எல்லாரும் சேர்ந்தாலும் என்கிட்ட ஈக்குவல் ஆக மாட்டீங்கடா அப்படின்னு லோயன் நக்கலா சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவங்க காத்துல ரத்தம் பரவ ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருக்குமே அல்லக்கை இறந்து போயிட்டான்னு தெரியுது. அந்த அல்லக்கை பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. உடனே லோயன் பாக்குறான், அவனை கொண்டீங்களா, இப்ப உங்களை சேர்த்து வச்சு என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷத்தாலதான் உங்களுக்கு சாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஷென்னங்க இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்தான்ல, அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க, இந்த இடத்துலதான் முக்கியமான ஒரு வேலையை தங்கிலி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்க வந்து வேகமா இன்ஸ்பெக்டரை கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க இடம் முழுக்க அந்த விஷ காத்து பரவுது இல்ல, எல்லாரும் சாகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. மாஸ்டருங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு லூயன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் பாய் அப்படின்னு அவன் பல்ல காட்ட ஆரம்பிக்க கரெக்டா அதே நேரத்துல ஏதோ ஒரு பாட்டு சத்தம் மாதிரி கேக்குது. ஏதோ மந்திரத்தை யாரோ பாட்டா பாடுறாங்க. பார்த்தா நமக்கு அடுத்த ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. தங்கிலி நேரா ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். யாருக்கு, நம்ம வாங்கியும் இருக்கார்ல வில்லு பேலஸோட ஓனர், அவருக்கு நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அதனாலதான் இதே நேரத்துல இங்க வந்து தங்கிலி கண்டபடி இந்த காயெல்லாம் தூக்கி போட்டால இன்ஸ்பெக்டரோட வரும்போது, அது அங்க சொல்லியிருக்க வாங்கியோட மந்திர கட்டுக்கான காயின் தான் அது. இப்போ இங்க இன்னொரு பக்கம் வந்து பில்லு பேலஸ்ல இருந்தே நம்ம வாங்கியோ போடுற மந்திரம் இந்த மந்திர கட்டால இங்க வரைய ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்க வாங்கியோ ஏற்கனவே நிறைய பவர் இருக்கு அப்படிங்கறதால இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே மந்திரம் போட்டு அந்த பாட்டை பாடி ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறான் நம்ம வாங்கியோ. பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியா நின்னுட்டு இருக்க இங்க எல்லாரும் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்காங்க அரக்க உலகத்திலேயே. இது கொஞ்சம் கூட இவனால தாங்கிக்கவே முடியல லூயனால. ஷாக் ஆகி பாத்துட்டு
பேசிட்டு இருக்க மாஸ்டர் பாக்குறாரு. இந்த இடம் முழுக்க வாங்கியோட சக்தி நிறைஞ்சிருக்கு. நான் உன்னை விட மாட்டேன்டா, செத்தாலும் பரவாயில்ல லூயன், உன்னை கொண்டுட்டு தான் சாவேன் அப்படின்னு இருக்கிற பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து லூயன் கிட்ட சண்டைக்கு போயிடுறாரு. லூயன் பாக்குறான், வாங்கியோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் வேற எந்த இடமா இருந்தாலும் நேரம் இறந்து போயிருப்பேங்கிறது உண்மைதான். ஆனா நான் உங்களை வர சொன்னேங்கிறதால எக்கச்சக்கமா ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு தெரிய வேண்டாமா? அதனால உன்னால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, நீ சாவ போற அப்படின்னு சொல்லிட்டு லூயன் அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிக்க வாசிக்க அப்படியே மாஸ்டர் உறைஞ்சு போயிடுறாரு பனிக்கட்டியா. அடுத்து வெடிக்கிற அந்த நிலைமையில இருக்காரு. மத்த எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அப்ப சுஞ்சியை கூட்டிட்டு தங்லி அங்க வந்துடுறான். சுஞ்சியை ஒரு கையில புடிச்சிட்டு இன்னொரு கையில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்படியே அசால்ட்டா வாசிக்க ஆரம்பிக்க மாஸ்டரை காப்பாத்திடுறான் ஃபர்ஸ்ட் தங்லி. லூயன் பயந்து போயிடுறான். பயந்து போய் அமைதியா பாத்துட்டு இருக்கும் போது லூயன் நேரா சுஞ்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன சுஞ்சி, உனக்காக எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க, எனக்காவது பரவாயில்ல ஒரு அலக்கை செத்து போயிட்டா இல்லன்னு சொல்லல, ஆனா உன்னால பாத்தியா நீ என்ன அவ்வளவு முக்கியமான ஆளா அப்படின்னு கேட்க சுஞ்சிக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. தங்லி பாக்குறான், நீங்க பாருடா, நீ வாயை மூடு, என்ன பண்ணலான் இருக்க, உன்ன மாதிரி ஒரு கிளம்சியான பிளான் போடுறவெல்லாம் எங்க கிட்ட பேசலாமான்னு கேட்க, கிளம்சியான பிளானா, அதையும் பாக்கலாமே அப்படின்னு லூயன் சண்டைக்கு வரான். தங்லிக்கும் அவனுக்கும் சண்டை ஆரம்பமாகுது. நீ எப்படி போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்கடா, எத்தனை நாளைக்கு நம்புறாங்க, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்லி சண்டை போட்டுட்டே இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துல தங்லி ஏற்கனவே ஷென்னு கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்திருக்கான், அங்கங்க பயங்கரமா நிறைய இடத்துல வெடிகுண்டு வைக்க சொல்லி. இதனால நிறைய இந்த கெட்டவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு லூயனுக்கு தெரியுது. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு லூயன் அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு மின்னல் வேகத்துல அங்க இருந்து போயிடுறான். இப்ப தங்லியோட டீமுக்கு எல்லாருமே நம்ம வின் பண்ணிட்டோம், பத்திரமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சுஞ்சி இருக்கால, அவளுக்கு மறுபடியும் ஒன்னால அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க, நீயே ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு லூயன் சொன்னது ஞாபகம் வந்துட்டே இருக்கு. சுஞ்சி பயங்கரமா அஃபெண்ட் ஆகுறா. ஒரு மாதிரி எந்திரிச்சு வெளியே கூட போக பிடிக்காம எல்லாரும் நம்மள கேவலமா நினைப்பாங்க, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே உள்ள ஷீஷி வரா. ஒன்னும் இல்ல, நீ என்னை எப்படி கஷ்டப்பட்டு காப்பாத்தின, இப்ப நீ ஹாப்பியா இருக்கத பாக்கும்போது எனக்கு ஜாலியா இருக்கு, நீ நிம்மதியாரு, எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு ஷீஷி அவளுக்கு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு அவ சொன்னாலும் ஆனா சுஞ்சி மனசெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க நம்ம தங்லியும் மாஸ்டரும் சேர்ந்துட்டு மத்த எல்லாரையும் மீட் பண்றாங்க. என்னதான் நம்ம அந்த இடத்த புடிச்சிட்டோம் அப்படின்னா கூட அங்க லூயன் இருந்ததுக்கான அடையாளமோ இல்ல வேற யார் இருந்ததுக்கான அடையாளமோ இல்ல, அவங்களுக்கு எல்லாம் வேற ஒரு இடம் இருக்கு, நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. லூயனுக்கு வேற உடம்பு முடியல, கொஞ்சம் வீக்கா இருக்கா. மாஸ்டர் பாக்குறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. வாங்கியும் வேற அங்க வந்திருக்கான். வாங்கியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, நம்ம எல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கும் போது ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு வாங்கியும் கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் மறுபடியும் நமக்கு பூஷுவையும் டாட்டாவையும் காட்டுறாங்க. இங்கே செத்து போயிருவோமோ, என்ன பண்றது, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பேச ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.